பெண்களின் முன்னேற்றம் குறித்து பேசி வரும் நவீன காலகட்டத்திலும் பெண் குழந்தைகளை கருவிலேயே கொள்வதும் தொடர்ந்து வருகிறது. அவ்வாறு பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த கும்பல் சிக்கியுள்ளது. தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் செயல்பட்டு வரும் இந்த காலத்திலும் குழந்தை வேண்டாம் என கொலை செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. ஆண் குழந்தைகள்தான் வேண்டும் என்கிற மனநிலையிலிருந்து மக்கள் இன்னும் மாறவில்லை என்பதற்கான உதாரணம்தான் இச்சம்பவம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் கருவின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவது சட்டப்படி குற்றம். ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக பல ஸ்கேன் சென்டர்கள் இந்த கொடூர செயல்களை செய்து வருகின்றன. அப்படி ஒரு கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கின்றனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து பெண் குழந்தையாக இருப்பின் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்துள்ளனர். இது தொடர்பாக தருமபுரி மருத்துவத்துறை இணை இயக்குநர் சாந்திக்கு புகார் வந்துள்ளது. உடனடியாக கள்ளக்குறிச்சியில் உள்ள வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தியுள்ளார். அப்போது ஸ்கேன் செய்து கொண்டிருந்த ரஞ்சித் குமார் மற்றும் சந்திரன் ஆகிய இருவரும் சுகாதாரத்துறை அதிகாரிகளை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றனர். இருந்தபோதிலும் ரஞ்சித் குமாரை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். ஆவேசமடைந்த மருத்துவத்துறை இணை இயக்குநர் சாந்தி, பெண் குழந்தையை பிறக்கக்கூடாது என நினைக்கின்றாயா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இடைத்தரகர் வனிதா என்பவர் மூலமாக கருவுற்ற பெண்களை பல்வேறு இடங்களுக்கு தினமும் அனுப்பி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறிந்த கும்பலை கைது செய்துள்ளனர். இதனிடையே பாலினம் கண்டறிய 15,000 ரூபாயும், ஆண் குழந்தையாக இருப்பின் 17,000 ரூபாயும் பேரம் பேசியது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் ஆடியோ வெளியானது. இது அக்கா காசுக்கா 15,000 வாங்குறாங்க, நம்ம கிட்ட இப்ப 13,000. பையனா இருந்தா நீ 2,000 சேர்த்து வாங்குவாங்க சார். அப்படியாக்கா? சரிக்கா. அக்கா நல்லா இல்லக்கா, முன்னாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரிசல்ட் உங்களுக்கு துல்லியமா இருக்கும். சரிங்கக்கா. சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த புகாரில் ஏற்கனவே இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைதான நிலையில் தற்போது மீண்டும் இந்த கொடூரத்தை செய்துள்ளனர். பெண் சிசுக்களை கொல்வதை தடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை மீறுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இச்சட்டம் குறித்த தகவல்கள் வெளிப்படையாக தெரியும் வகையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், கடுமையான தண்டனைகள் வழங்கினாலும், கருவில் கொல்லும் கலாச்சாரம் ஒழிந்தால்தான் பெண் குழந்தைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, கல்வியை மட்டும் கொடுத்தால் அவர்கள் நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம்.